வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். இந்த வாரம் ஏன் என்ற கேள்வி நேரடியாக நேரலையில் செய்கிறோம். எக்ஸிட் போல்ஸ் நேற்று தினம் அந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் வெளியானது. எக்ஸிட் போல்ஸ் உடைய முடிவுகள் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. பல பேருக்கு எக்ஸிட் போல்ஸ் உடைய முடிவுகள் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்திருந்தாலும் பாஜகவை ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் இதைதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இதைதான் நாங்க ஆரம்பத்துல சொல்றோம். ஆனால் கிரவுண்டுக்கு போன ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அல்லது எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அதே நபர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த தேர்தல் சமயத்துல இந்த களம் என்பது வேறு விதமாக இருக்கிறது, இது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன் அப்படின்லாம் தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் தான் கள நிலவரமாக இருக்கிறது. இப்படிதான் இந்த முடிவுகள் போகும் அப்படின்றதெல்லாம் தற்போது உறுதியாகிறது அப்படின்னு அவங்க அந்த நம்பர்ஸை சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸும் எல்லா ஏஜென்சிஸும் பாஜகவுக்கு தான் அதிக அளவு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 355 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு சில சேனல்ஸ், இந்தியா டுடே போன்ற சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதிகள் வரை என்டிஏ வெற்றி பெறும் அப்படின்ற அளவுக்கு அந்த கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது போலவே இந்த நம்பர்ஸும் அமைந்திருக்கிறது. பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அதே நம்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட இந்த எக்ஸிட் போல் நிறுவனங்களும் கொடுத்திருக்கிறது, டிவி சேனல்ஸும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இதுல பல்வேறு விதமான கேள்விகள் என்பது எழுந்துள்ளது. அதை தொடர்ந்து ஒரு விவாதமாக ஒரு 2 நாள் அந்த விவாதம் என்பது நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன வரும் அப்படின்றத பொறுத்துதான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஒரு விஷயம், இந்த எக்ஸிட் போல்ஸோ அல்லது ஒப்பீனியன் போல்ஸையோ முற்றிலுமாக நீங்க நிராகரித்து விட்டு பேச வேண்டும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒப்பீனியன் போல்ஸா இருக்கட்டும் அல்லது எக்ஸிட் போல்ஸா இருக்கட்டும், ஒரு டைரக்ஷனை அது காமிக்கும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அதே நம்பர்ஸ், அதாவது என்ன நம்பர்ஸை இந்த நிறுவனங்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோ அதே நம்பர்ஸ் தான் வரும். என்ன நம்பர்ஸ் இவங்க கணிச்சிருக்காங்களோ அதே நம்பர்ஸ் தான் தேர்தல் முடிவுகளாகவும் வரும் அப்படின்றதெல்லாம் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. கடந்த காலங்கள்ல பல முறை இந்த எக்ஸிட் போல்ஸ் தவறாக போயிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2004 இப்ப கூட நீங்க ஊடக விவாதங்கள் எல்லாம் பார்க்கலாம். பல காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறவர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2004 மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் 2024லயும் வரும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் அதே கருத்தை மீண்டும் சொல்லி இருக்கிறார். 2004ஆம் ஆண்டு என்ன மாதிரியான ஒரு கள நிலவரம் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் தற்போதும் இருக்கிறது. ஆகவே அந்த முடிவுகளும் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா 2004ஆம் ஆண்டு என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்துலதான் என்டிஏ உடைய அந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயின், அதுக்கப்புறம் வாஜ்பாயுடைய பாப்புலாரிட்டி அப்படின்றது ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. பெரிய அளவுக்கு அந்த என்டிஏ கவர்மெண்ட் மீது ஒரு அதிருப்தி என்பது இல்லை. 2வது எதிர்கட்சிகள்லாம் கூட ஒரு விதமான எந்த விதமான ஒரு ஒற்றுமையும் இல்லாமல் அவங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்ற அந்த சூழலை அவர் மேற்கோள் காட்டுகிறார். சோ அந்த சமயத்துல எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் கிட்டத்தட்ட பாஜக 250ல இருந்து 270 290 இடங்கள் பிடிக்கும் அப்படின்றது ஒப்பீனியன் போல்ஸ் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக 350 இடங்களை தாண்டும் அப்படின்னு பிரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 2004ஆம் ஆண்டு அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது பாஜகவுக்கு அந்த என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்த தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 181 தான். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது, அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார். சோ அந்த நம்பிக்கையில தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளும் தவறாக தான் வரும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல உங்களுக்கு குறிப்பா நம்ம இந்த எக்ஸிட் போல்ஸை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த எக்ஸிட் போல்ஸ் சொல்லி இருப்பது போல் தான் நம்பர்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் யாருமே உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல்.
ரெண்டாவது வந்து உங்களுக்கு சில கணிப்புகள் அப்படின்றது இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். வட இந்தியாவை விட்டுருங்க, நீங்க தென்னிந்தியாவுல அவர்கள் கணித்திருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுல பாஜக 4-6 தொகுதிகளை வரைக்கும் வந்து ஜெயிக்கும், பாஜகவுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒப்பீனியன் போல்ஸ்ல கூட நீங்க பாஜகவுடைய ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 13%, அதுக்கப்புறம் வந்து 16% அப்படின்ற அளவுல அந்த ஓட் ஷேரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ்ல கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து பாஜகவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 தொகுதிகளை ஜெயிப்பாங்க, அல்லது 3-4 தொகுதிகள் வரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த எக்ஸிட் போல்ஸ்ல வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பா நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ரிபப்ளிக் டிவி கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல பாஜகவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2-4 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓட் ஷேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் 31.9% அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 32% ஓட் ஷேர் வந்து பிஜேபி கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்த ஓட் ஷேர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% இருக்கும். ஆனால் இதுல பாஜக கூட்டணியுடைய ஓட் ஷேரே வந்து 32% அப்படின்ற அளவுல வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஓட் ஷேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2-4 சீட் வராது, அது கூடுதலாகவே வரும் அப்படின்றதுதான் வந்து ஒரு கணிப்பாக இருக்க முடியும். ஆனா அந்த ஓட் ஷேர்லயும் அந்த சீட் கன்வர்ஷன்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை முரண்பாடுகள் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிறது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் அப்படின்றது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16% தான் இருக்கிறது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ இது எந்த அளவுல நம்ப தகுந்த ஒரு நம்பர்ஸாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நேச்சுரலாகவே எழும். 2014 பிஜேபி 2019 பிஜேபி உடைய ஓட் ஷேர் அப்படின்றது 3.6% மட்டும்தான். நீங்க 3.6%ல இருந்து 32% அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஜம்ப். அப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதனாலதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற கேள்விகள் பலரும் எழுப்புறாங்க. உண்மையிலேயே அந்த களத்துக்கு போயிருக்கவங்க, அந்த களத்தை பார்த்தவர்கள், அதை தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த நம்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது உறுதியாக சொல்றாங்க. இன்னொன்னு சாணக்கியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து 10 இடங்கள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. வெறும் நம்பர்ஸ் தான் போடுறாங்களே தவிர எந்த தொகுதி அப்படின்றது கூட சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு இந்தியா டுடே, மை ஆக்சிஸ் இந்தியா டுடே போல் வந்து சொல்லி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளை சொல்றாங்க. ஒண்ணு வந்து திருநெல்வேலி, இன்னொன்னு தென்காசி, இன்னொன்னு வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல ஒரு டஃப் கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அங்க வந்து அஇஅதிமுகவுடைய முன்னாள் கோஆர்டினேட்டர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கிருந்து போட்டியிடுகிறார். சோ அந்த ஏரியால உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு டஃப் கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. பட் உங்களுக்கு திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் பாப்புலர் கேண்டிடேட், அவருக்கு எதிராக காங்கிரஸ் கேண்டிடேட் நிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு லோக்கல் ஃபேஸ், லோக்கல் லீடர் அதிமுகல இருந்தாரு. அவரு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிக அளவு இருந்துச்சு அப்படின்றது பேசப்பட்டாலும் அவருடைய தேர்தல் நெருங்க அவருடைய கேம்பெயின்ல ஓரளவுக்கு ஒரு சுணக்கம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. ஆகவே அங்க அவருக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வட இந்தியாவில ஒரு பிம்பம் என்பது பாஜக சக்சஸ்ஃபுல்லா கட்டமைச்சிருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அங்க போட்டியிடுகிறார். ஆகவே தமிழ்நாடு வந்து இந்த முறை வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அது ஒப்பீனியன் போல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு.
அதே மாதிரி எக்ஸிட் போல்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 தொகுதிகள்ல இருந்து 7 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. டிஎம்கேக்கு வெறும் 16ல இருந்து 18 தொகுதிகள் அப்படின்றதுதான் அவங்களுடைய சர்வே ரிசல்ட்ஸ் ஆக இருக்கிறது. சோ இதுலயே ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொரு மாநிலமான தெலுங்கானாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தெலுங்கானாவில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 11 சீட்ல இருந்து 12 சீட்ஸ் வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு 5ல இருந்து 7 தொகுதிகள் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்றது அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்எஸ் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி, பிஆர்எஸ் கொஞ்சம் டவுனா தான் இருக்காங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த பிஆர்எஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்றதுதான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் பாத்தீங்கன்னா 8 to 10 சீட்ஸ் அவங்க காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. 6 to 8 சீட்ஸ் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த நம்பர்ஸே பெரிய அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா சமீபத்துலதான் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கேரண்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெலுங்கானாவில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் உடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆக இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது பாஜக கடந்த முறை 2019 தேர்தலில் அங்க 4 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. இந்த முறை அவங்க கூடுதலாக ஒரு 2 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது. ஆனா எல்லா சர்வேஸும் பாத்தீங்கன்னா 12 சீட் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க, 10 சீட்ஸ் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற அளவுல அவங்க இந்த நம்பர்ஸ் பிஜேபிக்கு கொடுக்கறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கர்நாடகா இன்னொரு மிக முக்கியமான மாநிலம். கர்நாடகால உங்களுக்கு சமீபத்துல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய கேரண்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க களம் வேறு விதமாக மாறி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அங்க ஒரு 10ல இருந்து 12 சீட்டுல நாம நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் காங்கிரஸ் உடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ல இருந்து 22 சீட்ஸ் வரைக்கும் பிஜேபிக்கு போகும். அதே போல பிஜேபிக்கு 20 சீட்டுக்கு மேலதான் எல்லா நம்பர்ஸும் எல்லா எக்ஸிட் போல் நம்பர்ஸும் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது காங்கிரஸ் கட்சியினர் இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் தவறான தகவல்களை கொடுக்கறாங்க, மக்களை அவங்க திசை திருப்ப பாக்குறாங்க. ரெண்டாவது இந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ் உடைய மொரால டவுன் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் அப்படின்ற அடிப்படையில அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடந்த முறை பாஜக இதுல கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சாங்க. பட் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு விதமாகவும் வாக்களிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது இருக்கு. காங்கிரஸ் கட்சி அந்த ட்ரெண்டை நாங்க மாத்திட்டோம் அப்படின்றாங்க. அங்க சர்வே எடுத்த ஈதினா அவருடைய அந்த எடிட்டருடையும் காலையில நான் பேசும்போது அவங்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் சிங்கிள் டிஜிட்ல நம்பர்ஸ் வரும் அப்படின்றது நம்பவே முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்க இந்த எக்ஸிட் போல் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது அது பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றதுதான் பல போல்ஸ்டர் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் பெண்கள் இந்த முறை கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா ஓட் போட்டிருக்காங்க. காங்கிரஸுக்கு அதிக அளவு பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு நம்பர்ஸ் இது கிடையாது. இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில அவங்க எடுத்திருக்கக்கூடிய கிரவுண்ட் சர்வேயின் அடிப்படையில அவங்க சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ். ஆனால் இந்த நம்பர்ஸ் கடந்த காலங்கள்ல தவறாக போயிருக்கிறது. அதுக்கு உதாரணம் கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே பல சீட்ஸ் பல போல்ஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
பாஜக தான் அங்க ஆட்சி அமைக்கும் அல்லது ஒரு தொங்கு சட்டசபை என்பது அங்கு உருவாகும் அப்படின்றது அவங்களுடைய ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. பட் காங்கிரஸ் வந்து ஸ்வீப் பண்ணுச்சு அந்த சீட்ஸ், அந்த ஸ்டேட்டை கிட்டத்தட்ட 135 தொகுதிகளை வந்து வென்று அங்க அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த ட்ரெண்டை வந்து இந்த முறை மாற்றி இருக்கிறோம் அப்படின்னும் போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆந்திரால பிஜேபிக்கு ஸ்தாபனமே கிடையாது. பிஜேபிக்கு அங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அல்லது களத்துல ஒரு ஆதரவோ அல்லது பூத் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஆட்களோ இல்லை அப்படின்றதுதான் வந்து பிராக்டிக்கலா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அங்கேயே வந்து பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. சில ஒப்பீனியன் எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 தொகுதிகள்லயும் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து 15 தொகுதிகள் வரைக்கும் வந்து டிடிபி ஜனசேனா கூட்டணி என்பது வெற்றி பெறும் அப்படின்றத அந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறது. YSRCPக்கு சில எக்ஸிட் போல்ஸ் வந்து 0 சீட்ஸ் வரும் அப்படின்றாங்க. சில பேர் வந்து 2ல இருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் வந்து முற்றிலுமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த இந்த சவுத் இந்தியாவுடைய ப்ரொஜெக்ஷனே வந்து தவறாக இருக்கும். சவுத் இந்தியாவில் இந்த முறை வந்து பாஜக அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்றது தான் வந்து பல ஊடக சேனல்ஸும் சொல்றாங்க, பல ஊடகங்கள் சொல்றாங்க, அதுக்கப்புறம் பல போல்ஸ்டர் சொல்றாங்க. பட் இந்த தரவுகளை வைத்து பார்க்கும்போது பிராக்டிக்கலா உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜேபியோடைய ஓட் ஷேர் அப்படின்றது வந்து 27% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1ல இருந்து 2 தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது 2க்கும் மேல தொகுதிகள்ல வந்து கேரளாவில பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. பிராக்டிக்கலா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வந்து ஒரு கடும் போட்டி என்பது இருக்கு. அது வந்து திரிசூர் மட்டும்தான். திரிசூர்ல சுரேஷ் கோபி கடந்த 5 ஆண்டுகளா அவர் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது இருக்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து ஒரு சீட்டோ அல்லது 2 சீட்டோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது 3ல இருந்து 4 சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக வந்து கூடுதலான இடங்களை பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து அந்த கணிப்புகள் வெளிவந்திருப்பது வந்து இந்த கணிப்புகள் மீதான அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் எடுத்துக்கோங்க. பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி கட்சி அங்க ஆட்சியில இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விவசாய போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த விவசாய போராட்டத்துக்கு பிறகு வந்து பாஜகவுக்கு அங்க 6 தொகுதிகள்ல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, 4 தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ கிட்டத்தட்ட எங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு கூடுதல் சீட்ஸை வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த நம்பர்ஸ் அப்படின்றது உறுதியாக சரியான நம்பர்ஸா, இந்த கணிப்பு சரியாக இருக்குமா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுந்திருக்கு. என்னுடைய நண்பர்கள் யூபியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்களே வந்து ரொம்ப சர்ப்ரைஸா சொல்றாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாஜகவினரே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்காங்க. தமிழ்நாட்டுல நமக்கு சீட் வருதா, ஒடிசாவில நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளீன் ஸ்வீப் வர மாதிரி இருக்கா, ஒடிசா வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஸ்வீப் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கணிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருந்ததா அப்படின்ற அந்த கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷனாக இருந்திருக்கிறது. பாஜகவுக்கு ஆதரவான அலை அப்படின்றது பெரிய அளவுக்கு எங்குமே காணப்படவில்லை அப்படின்றதா எல்லா போல்ஸ்டர்ஸும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யாரெல்லாம் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் டிவி நிகழ்ச்சிகள்ல பேசும்போது, அந்த இன்டர்வியூஸ்ல பேசும்போது பாஜகவுக்கு ஒரு கடுமையான போட்டி என்பது ஒரு 13 மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்றதும் வந்து இதே போல்ஸ்டர்ஸ் தான் பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாஜக 272 தொகுதியை தாண்டுவதே வந்து ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசினதுக்கு பிறகு இந்த நம்பர்ஸ வந்து 350க்கு மேலதான் எல்லா நம்பர்ஸையும் கொடுத்திருக்காங்க என்டிஏக்கு. அப்போ இவர்கள் மீது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்துள்ளது. ஏன்னா இதெல்லாம் சேனல்ஸ் செய்யக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. சேனல்ஸோட சேர்ந்து ஏஜென்சி செய்யக்கூடிய ப்ரெடிக்ஷன் அதை அந்த சேனல்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸெப்ட் இந்தியா டுடே, மை ஆக்சிஸ் இந்தியா, அந்த ஏஜென்சியை தவிர
மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்சிஸும் வந்து கிரவுண்ட் லெவல் சர்வேஸ் எடுக்கிறாங்கன்னா அதுவே வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சில இடங்கள்ல வந்து அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல போன் பண்ணி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும்தான் வந்து கிரவுண்ட் லெவல்ல போய் இந்த தேர்தல் சம்பந்தமான இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. பட் அவங்களும் வந்து இந்த ஓட் ஷேர், அதாவது ஓட் ஷேரை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது சில இடங்கள்ல அது தவறு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து பல காலகட்டங்கள்ல அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸிட் போல்ஸ் தவறாக போயிருக்கிறது அப்படின்றதும் வந்து அவங்க உறுதியா சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் மீதான கேள்விகளை வந்து பலரும் எழுப்புகிறார்கள் அப்படின்னும் போது நமக்கு இருக்கக்கூடிய அளவுகோல் ஒண்ணுதான். சவுத் இந்தியாவை இந்த எக்ஸிட் போல்ஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல்ஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய நம்பர்ஸும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸும் வேறு விதமாக இருக்கும் அப்படின்றத நாம ஓரளவுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்னும் போது இந்த கணிப்புகள் எல்லாம் அப்படியே வருமா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து ஜூன் 4 நமக்கு கிடைத்துவிடும். பட் இந்த சர்வேஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா வந்து அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் உடைய அந்த அவர்கள் மீது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் வந்து பலருடைய ஒரு ஒரு அவங்க வந்து அதுதான் வந்து ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அந்த கேண்டிடேட்ஸ்க்கோ அல்லது அந்த கவுண்டிங் சென்டர்ஸ்ல உட்காரக்கூடிய ஏஜென்ட்ஸுக்கோ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்க கொஞ்சம் டவுனா இருப்பாங்க, நாம ஜெயிக்க போறது இல்லை அப்படின்ற அந்த மனநிலைக்கு அவர்கள் வந்து தள்ளப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க முழுமையாக அந்த கவுண்டிங்ல வந்து உட்கார மாட்டாங்க, பாதியிலே எழுந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 11 மணிக்குள்ள அந்த ரிசல்ட்ஸ் அந்த ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த லாஸ்ட் ஓட்டு எண்ணுற வரைக்கும் வந்து அந்த பூத்ல உட்கார்ந்து அந்த கவுண்டிங் சென்டர்ல உட்கார்ந்து அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு பணி அப்படின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பணி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உறுதியாக நம்புவது என்னன்னா இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட். உண்மையிலேயே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கிட்ட ரிசோர்சஸ் இருந்துச்சா அப்படின்னா உண்மையிலேயே பாஜக கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு ரிசோர்சஸ் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்ட இல்ல. பட் அதையும் தாண்டி இந்த எலெக்ஷனை வந்து ஒரு ஒரு க்ளோஸ்லி ஃபாட் கண்டெஸ்டா மாத்தி இருக்காங்க, ஒரு கடுமையான போட்டியாக அவர்கள் மாத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது அவங்க நம்புறாங்க. ரெண்டாவது, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நரேட்டிவ் அப்படின்றது பிஜேபி கிட்ட இல்ல. இந்த எலெக்ஷன் வந்து உறுதியாக பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்றது யாராலையும் வந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது அதை சொன்னாங்க, ஜனவரி மாசத்துலதான் அதை சொன்னாங்க. பட் இந்த தேர்தல் வந்து ஒவ்வொரு கட்டமாக போகும்போது அது ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக, ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ரிசல்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவரும் வந்து உறுதியாக சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து 295 இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றது அவரும் உறுதியாக ஒரு நம்பர்ஸை வந்து அவரும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 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 விஷயம் அப்படின்றது எங்க போய் முடியும் அப்படின்னா அந்த கவுண்டிங் சென்டர்ஸ்ல, அங்கதான் வந்து அந்த கேம் அப்படின்றது இருக்கிறது. அந்த கவுண்டிங் சென்டர்ஸ்ல அந்த கடைசி ஓட்டு எண்ணுற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ், அவங்களுடைய எலெக்ஷன் மிஷினரியில வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து உறுதியாக அங்கேயே இருக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல வந்து இந்த கவுண்டிங்ல ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது தொடர்பாக இன்னைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு ஒரு பெட்டிஷனும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஓரியன்டேஷன் அப்படின்றது அந்தந்த பகுதிகளில், அந்தந்த மாநிலங்கள்ல வந்து அந்தந்த தொகுதிகளில் வந்து அவங்க தொடர்ந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த நம்பர்ஸை வந்து ஊடகங்கள்லாம் பெரிதாக வெளிப்படுத்தி இருப்பது ஒரு விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். ஸோ இந்த கவுண்டிங்ல குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோட தான் இந்த நம்பர்ஸை பாக்குறாங்க, இந்த நம்பர்ஸை எதிர்கட்சிகள் எல்லாம் அணுகுறாங்க. ஸோ ஜூன் 4 நமக்கு உறுதியாக தெரிந்துவிடும் யார் எந்த திசையை நோக்கி இது போயிட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா இந்த தேர்தலை ப்ரெடிக்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ் ஆவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. பாஜகவுக்கு அந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. நாமளும் இந்த எலெக்ஷனை மேப் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள் குறையும் அப்படின்றதுதான் வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நோக்கிதான் இந்தியா கூட்டணி
இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க களத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு யூபியில பல இடங்கள்ல அந்த அதிருப்தி என்பது இருக்கிறது. பொதுவாகவே விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, ஜிஎஸ்டி இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் வந்து இந்த தேர்தலில் பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. பல இடங்கள்ல இந்த தேர்தல் என்பது ஒரு ஸ்டேட் வைஸ் எலெக்ஷனாக மாறி இருக்கிறது. லோக்கல் இஷ்யூஸ் இதை டாமினேட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு க்ளோஸ் கான்டெஸ்டாக இது இருக்கும்போது இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க வந்து பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு கூட இந்த எக்ஸிட் போல்ஸ் மூலமாக அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பட் ஜூன் 4ஆம் தேதி வருகின்ற முடிவுகள்ல தான் நமக்கு தெரியும் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்க போகிறது. பாஜக சொன்னது போல அவங்களுக்கு அந்த 370 அப்படின்ற அந்த நம்பர்ஸை அவங்களால ரீச் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் அப்கி பார் 400 பார் அப்படின்ற ஆரம்பத்துல அவங்க சொன்ன அந்த கோஷம் பலிக்குமா, அல்லது இந்த நம்பர்ஸ் எக்ஸிட் போல்ல சொன்ன நம்பர்ஸே மேலும் குறைய கூட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னொரு 24 to 48 ஹவர்ஸ்ல நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம அதை தொடர்ந்து அனலைஸ் பண்ணுவோம். அதே போல இந்த கவுண்டிங் டே அன்னைக்கு நியூஸ் மினிட் அண்ட் தி டிபேட் இணைந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து நாம கவர் பண்றோம், லைவ்ல கவர் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்களும் எங்களோடு இருந்து பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து உறுதியாக அப்படியே வருமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துக்குங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ்ல எல்லாம் வந்து ஜூன் 4ஆம் தேதி உங்களை நீங்க கதறுவதை நான் பார்க்க வேண்டும், ஜூன் 4ஆம் தேதி நான் வந்து உங்களை பார்க்கிறேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிசல்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அதையும் வந்து நாங்க ரிப்போர்ட் பண்ணதான் போறோம். ஸோ ஆகவே எங்களோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஸோ ஜூன் 4ஆம் தேதி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.